புதனை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மிதுனம் அப்படின்னாவே புதன் அறிவு கூர்மை நிறைந்தவங்களாக இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா மிதுன ராசி என்பர்களுக்கு தாய்மாமன் புதன் அப்படின்னாவே தாய்மாமனை குறிக்கக்கூடிய ஒரு இடம். தாய்மாமனுக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இவங்களால கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். தாய்மாமனால் பெருசாக வருமானம் இருக்காது. தாய்மாமனால் எந்த உதவியும் அதிகமாக இவங்களுக்கு கிடைக்காது. உண்மையாலேயே அப்படிங்கிறத மறக்காமல் இந்த மிதுன ராசி என்பர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்காது, நீங்கள் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களே ரொம்ப புத்திசாலிகளாக இருப்பாங்க, ரொம்ப கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க, ரொம்ப திறமசாலிகளாக இருப்பாங்க. எல்லாரும் சுறுசுறுப்பாக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்களாக இந்த மிதுன ராசி என்பவர்கள் இருப்பாங்க. வேகம் விவேகம் இதெல்லாம் நிறைந்தவங்க தான் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்கள். நல்ல ஒரு சிந்தனையாளர்கள், எல்லாத்தையும் ஒரு சமநிலையாக பார்க்கக்கூடிய ஒரு நபர்கள் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்கள். ரொம்ப அனுபவசாலியாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு முடிவு எடுத்துருவாங்க. ரொம்ப திறமையாகவும் இருக்கும், ரொம்ப அனுபவபூர்வமாகவும் இருக்கும். அந்த மாதிரி வித்தியாசமாக முடிவெடுக்க தெரிந்த ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள். பார்க்க ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க, ஆனால் இவங்களுடைய முடிவுகள் பெரிய அனுபவசாலிகள் கூட அந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க. சின்ன வயசாக இருந்தாலும் நல்ல ஒரு அனுபவஸ்தர்கள் எந்த மாதிரி முடிவு எடுப்பாங்களோ அந்த மாதிரி முடிவு எடுக்க தெரிந்தவங்க தான் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள். தான தர்மம் செய்யறதுக்கு விரும்புவாங்க. என்கிட்ட 20 ரூபா தான் இருக்குது அப்படின்னா அந்த 20 ரூபாயும் வாங்கி தான தர்மம் செஞ்சுட்டு வந்துடுவாங்க நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு குணமான்களாக இருப்பாங்க. ஒவ்வொரு நாளையுமே கடவுள் எனக்கு கொடுத்த பாக்கியம் அப்படின்னு நினச்சி வாழக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள். தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகம். என்னால் எல்லாம் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும், நான் கஷ்டப்பட்டாவது எப்படியாவது முன்னுக்கு வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். தனிச்சு நின்று வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசியும் நம்மளுடைய மிதுன ராசி தான் அப்படின்னு சொல்லலாம். மனம் ஆத்மா இது ரொம்ப நேசிக்க தெரிந்த ஒரு நபர்கள். என்னுடைய மனம் என்ன சொல்லுதோ அதை தான் நான் செய்வேன், அந்த மன திருப்திக்காக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்களும் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள் தான். அன்புக்கு கட்டுப்பட்டவங்க, அதிகாரத்துக்கு எப்போதுமே இந்த மிதுன ராசி என்பர்கள் கட்டுப்பட மாட்டாங்க. ரொம்ப அன்பானவங்க, எதையுமே சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுக்கு எப்பவுமே இவங்களை ரொம்ப பிடிக்கும். யாருக்கும் விரோதியாக இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. கஷ்டம் எதிரி பிரச்சனை அப்படின்னு இல்லாமல் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடித்த நபர்கள் அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பர்களை சொல்லலாம். உடனடியாக முடிவு எடுப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் அப்படின்னா முதல் ஆளாக போய் உதவி செய்வாங்க. எதிரிக்கு கூட ஒரு பிரச்சனைனா முதல் ஆளாக போய் உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்கள் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள். பேச்சில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த மிதுன ராசி அப்படின்னே சொல்லலாம். அந்த பழமொழிக்கு ஏற்ப தான் உங்களுடைய பேச்சு இருக்கும். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னுங்கிற மாதிரி தான் உங்களுடைய பேச்சு எப்பவுமே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எதையுமே முகத்துக்கு நேராக சொல்லிடுவாங்க. மறைமுகமாக சொல்கிறது உங்களுக்கு பிடிக்காது. பிடித்தவங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசி பழகக்கூடிய ஒரு நபர்கள். நண்பருக்கு கூட அதிக நேரம் செலவிடுவாங்க. ரொம்ப தூரம் பயணம் போகிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இயற்கையை அதிக நேசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு பச்சை நிறம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இயற்கை அதிக நேசிக்கக்கூடியவங்க அப்படிங்கிறதுனால பச்சை நிறம் பெரும்பாலும் உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடித்த நிறம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த மிதுன ராசி என்பவர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பொதுவாகவே மிதுன ராசி அப்படின்னாவே நிறைய படிக்கக்கூடிய ஒரு திறன் படைத்த ராசி அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த மிதுன ராசி என்பவர்கள் ஒரு டிகிரியாவது வாங்கியிருப்பீங்க. நீங்கள் என்ன டிகிரி வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, வாங்க நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுடைய கிரக அமைப்புகள் வருகின்ற நாட்களில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமே ஒவ்வொரு கிரகநிலை மாற்றத்தால் ஒரு சில மாற்றங்கள் நிகழும். நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து பார்க்கும்போது செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் இந்த கிரகங்களுடைய முக்கிய கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால இந்த பயிற்சி எல்லாமே வருகின்ற நாட்களில் நடக்க இருக்கிறதுனால வருகின்ற நாட்களில் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது. ரிஷபத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாயும் புதனும் சூரியன் இந்த 3 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்குது. மாத பிற்பகுதியில் ரிஷபத்தில் புதன் சூரியன் இவங்களுடைய இணைவு இருக்கிறதுனால ஓரளவுக்கு சாதகமான பலனை நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். 12 ராசிக்காரங்களுக்குமே இந்த கிரகநிலை மாற்றத்தால் ஒரு சில தாக்கங்கள் ஏற்படும். அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறதுனால அதுவும் மிதுனம், துலாம், தனுசு
கும்பம் சிம்மராசி என்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இது அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்டம், பண விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், காதல் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு சாதகமான பலன், இதிலெல்லாம் நிறைய நன்மைகள் கிடைக்கும் போது வீடு கட்டுறதுக்கான யோகமுள்ள ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு. அதை பற்றி நம்ம இன்னுமே விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க, நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மிதுன ராசிக்கு மிகப்பெரிய வெற்றிக்கான ஒரு மாதம் அப்படின்னு இந்த வைகாசி மாதத்தை சொல்லலாம். மேன்மையான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா இக்கட்டான சூழ்நிலைகளையே சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு அற்புதமான பலனை பெறக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். அழகு, ஐஸ்வர்யம், ஆடம்பரம் இது எல்லாமே வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பாக நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. குறிப்பாக இந்த வைகாசி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்க போகிறீங்க. விரயங்கள் எதற்கெடுத்தாலும் தடை, பிரச்சனை, விரயம் அப்படின்னு இருந்த உங்களுடைய வாழ்க்கை வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சூரியன் இருக்கிறதுனால உணவு தொடர்பான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வைகாசி மாதம் முதல்லையே பார்த்திங்கன்னா வேலை தொடர்பான ஒரு சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அரசாங்க வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. முன்பு இருந்ததை விட இந்த காலகட்டத்தில் இரட்டிப்பாக உழைப்பு போடுவீங்க. இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தவிர்க்கணும். என்ன அப்படின்னா அவசர முடிவை மட்டும் எடுக்கிறத தவிர்த்துக்கோங்க. மேலதிகாரிகள் உங்ககிட்ட பேசும்போது ரொம்ப சுமூகமாக பேசுவாங்க. ஏன்னா உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப பாராட்டுக்குரியதாக இருக்கும். அதனால் மேலதிகாரியோட அன்பு ஆதரவுலாம் கிடைக்கும். பணவரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் அதிகமான வருமானம் கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்குது. எக்ஸ்ட்ரா போனஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அமையும். செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். இருந்தாலும் திட்டமிட்டு செலவு செஞ்சீங்க அப்படின்னா சேமிக்கக்கூடிய யோகமுள்ள ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அடிவயிறு சம்மந்தமான பிரச்சனை, ஒரு சிலருக்கு கழிவு பாதையில் ஏதாவது பிரச்சனை, கண் சம்மந்தமான பிரச்சனை, ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பல் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது சின்ன பிரச்சனை வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையை நீங்கள் அனுபவிச்சுட்ருக்கீங்களா அப்படிங்கிறத இந்த மிதுன ராசி என்பவர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்பா அல்லது மூத்த அண்ணன்கள் அல்லது அக்காக்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சின்ன சின்ன செலவுகள் வரும். சின்னதாக ஏதாவது பாதிப்பு வரும். அதற்காக நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். புதுசாக ஒரு தொழிலில் முதலீடு போட போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. ஏதாவது பிரச்சனை இருக்கா, கிரகங்களில் ஏதாவது கோச்சார ரீதியான பலன்கள் சாதகமாக இருக்கா அல்லது ஏதாவது விரயத்தில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் புதுசாக நீங்கள் தொழில் தொடங்குறது நல்லது. வைகாசி மாதத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்குது. காது குத்து, திருமணம் போன்ற சுபகாரியங்கள், வீட்டில் ஏதாவது விசேஷம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு 10 பேர் உங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு போடுற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். சுபகாரியங்கள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்குது. வீட்டில் ரொம்ப நேரம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வருகின்ற நாட்களில் பணம் ரொம்ப கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வாங்கின உடனே வாங்கி மற்றவங்களுக்கு உதவி அப்படின்னு கேட்ட உடனே நீங்கள் கொடுக்க வேண்டாம். அது பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையே அமைஞ்சிடும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த பண விஷயத்தில் மட்டும் இந்த மிதுன ராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிய நண்பர்கள் ஒரு சில இடத்துல உங்களை ஏமாற்றிடுவாங்க. சந்தோஷமான நல்ல விஷயங்கள்லாம் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு நடக்கும். ஜாலியாக இருப்பீங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கான மகிழ்ச்சிகரமான காலகட்டம். சந்தோஷம், பண வரத்து இது எல்லாமே ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஆட்சியில் அமையக்கூடிய யோகமும் இருக்குது ஒரு சில மிதுன ராசி என்பவர்களுக்கு. லக்னாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு பதவியேற்பு போன்ற பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா
நல்ல ஒரு யோகம் இருக்கிற வேலையிலேருந்து ஒரு லெவல் ஐயா வந்து போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்க, ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்க உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. அதோட உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்க. பெருமாள் ஆலயங்களுக்கு சனிக்கிழமை தோறும் போய் பெருமாள் ஆலயத்திற்கு ஒரு நெய் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. முடிந்தால் சனிக்கிழமையில் இதை செய்யுங்க. அப்படி இல்லை அப்படின்னா புதன்கிழமையில் போய் இதை செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு ஏதாவது வேண்டுதல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வேண்டுதலை வருகின்ற நாட்களில் வைகாசி மாதத்தில் அதை நிறைவேற்றுங்க. குடும்பத்தோடு போய் நிறைவேற்றிட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதுனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மறக்காமல் நாங்கள் சொன்ன பெருமாள் ஆலயங்களுக்கு போய் பெருமாளை வழிபட்டுட்டு வாங்க. அதுவும் நெய் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். வெள்ளிக்கிழமை தோறும் சாந்த சொரூபமாக இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடை செய்யுங்க. ஆக்ரோஷமான அம்மன் வழிபாட்டை விட்டுட்டு சாந்த சொரூபமாக இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடை செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஆக்ரோஷமான அம்மன் வழிபாட்டை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.